Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல். இது தயிர் சாதத்தோட, எலுமிச்சை சாதத்தோட எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு, அதாவது மீடியம் சைஸ் இருக்கிற 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோடைய தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்க்கணும். பாதி அளவு தான் நம்ம வேக வைக்க போறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ வேக வைக்கலாம். வேக வைக்கும் போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு 50% நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதான் வேகணும். வேகிறதுக்கு இடையில ஒரு 2 தடவை எடுத்து கிளறி விடுங்க. அடுத்ததா நான் ஒரு கடாயை சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதோடைய ஒரு 2 பல்லு பூண்டை இடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 12 எடுத்திருக்கேன். இதை உரல்ல நச்சு வச்சிருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா உருளைக்கிழங்கோட சேர்ந்து அது மறுபடியும் ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகுறப்ப நம்ம இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி கிளறி விடணும். கிளறி விடுறப்ப நம்ம மெதுவா இந்த மாதிரி தான் எடுத்து விடணும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா நம்ம உருளைக்கிழங்கு சூப்பரா ஃப்ரை ஆயிடும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, கடாயில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பரா வந்திருக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது எல்லா விதமான ரைஸ் ஐட்டத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதை இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.